மனைவி மனசை ஒரு ஆம்பளை கண்டுபிடிச்சினா அவ்வளோ பெரிய பெட்டிக்கு அவனை விட கெட்டிக்காரன் உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் கண்டுபிடிக்க தான் முடியாது. இன்னொன்று, வீட்டுக்காரனை ஈஸியாக வீட்டில் வச்சு பெண்கள் கிண்டல் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாததா என்ன? நாங்கள் என்ன புதுசாவா சொல்ல போகிறோம்? நீங்கள் வெளியில் வேணால் எங்கள் வீட்டுக்காரரும் அப்படி இப்படிம்பாங்க, என் வீட்டுக்காரர் மாதிரி தெரியாது அப்படிம்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு டெஸ்ட் வைப்பாங்க. நானும் அந்த பட்டிமன்றம் முடிஞ்சு, எங்கள் ஊர் பக்கம் பட்டிமன்றம்னா சீக்கிரம் ஓடிடுவோம்ல, நம்ம ஊர் பக்கம்னா பட்டிமன்றம் முடிஞ்சு ஒரு நாள் ராத்திரி 1:30 மணி வீட்டுக்கு போனேன், கதவை தட்டினேன், திறந்துட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்காக ஒரு ஜீவன் ராத்திரி 1:30 மணி வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படின்னு வாழ்னேன். சிரிச்சு வைப்போம்னு சிரிச்சேங்க. சிரிச்சா என்னை பார்த்து கேட்குறேன், எங்களை எல்லாம் பார்த்தா 1:30 மணிக்கு உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும்னா. சரி, சிரிச்சா தேசிய குற்றம் போல இருக்குது அப்படின்னு வாயை பொத்திக்கிட்டு போயிட்டேன். 4 நாள் கழிச்சு எங்கள் ஊர் பக்கத்தில் தான் பட்டிமன்றம். ராத்திரி 1:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன், கதவை தட்டினேன், திறந்துட்டான். அதே வீடு, அதே மனைவி, அதே கதவு, அதே காலிங் பெல்லு. திறந்த உடனே சந்தோஷம். இல்லை சொல்கிறேம்மா, சிரிக்கலான்ட்டு நினச்சேன் ராஜனே. போன தடவை சிரித்து மாட்டிக்கிட்டோம், இப்போ சிரிக்கக்கூடாது அப்படின்னு மூஞ்சி எங்கே இருக்க அப்படி ஒரு மாதிரி வச்சுருந்தேன் பாருங்க. என்னை பார்த்து சொல்கிறேன், எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கெல்லாம் சிரிப்பாகத்தான் இருக்கும், சிரிப்பு வராது. மேடையில் எவ்வளவு இருப்பா, அவளை போய் பார்த்து சிரி. ஏன் எனக்கு ஒன்றும் புரியலடா. அன்னைக்கு சிரிச்சு மாட்டோம், அன்னைக்கு சிரிக்காமல் மாட்டோம்ட்டு 4 நாள் கழிச்சு மறுபடியும் போகிறேன். கரெக்டாக அதே வீடு, அதே மனைவி, அதே காலிங் பெல்லு. தட்டுறேன், திறந்துட்டான். திறந்த உடனே இன்னைக்கு சிரிக்கவும் கூடாது, சிரிக்காமல் இருக்கக்கூடாதுன்ட்டு வேற ஒரு ஐடியா பண்ணி திறக்க கிட்ட வந்த உடனே பார்த்துட்டு ஒரு உற்சாகத்தில் கதவை திறந்துட்டாளேன்னு. என் மனைவி பேர் தமிழரசி. தமிழரசி ஒரு பாசத்தோட காதலோட தமிழ் அப்படின்னு பாருங்க. 1:30 மணிக்கு எதுக்கு கத்துற, காட்டு போய மாதிரி அப்படின்னு. என்னடா சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் சிக்கலாயிருந்துட்டு வாயை பொத்திட்டேன். எப்போவுமே வாயை பொத்துறது தான் நமக்கு வேலை. வாயை பொத்திட்டு வர்றேன்னு 4 நாள் கழிச்சு அதே எங்கள் ஊர் பக்கத்திலே பட்டிமன்றம், அதே வீடு, அதே மனைவி, அதே கதவு, அதே காலிங் பெல்லு. அடிச்சும் திறந்துட்டான். திறந்த உடனே சிரிக்கலாம் சிக்கல், சிரிக்கலனாலும் சிக்கல், சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் சிக்கல் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு முயற்சி பண்ணுன்ட்டு ஹஸ்கி வாய்ஸில் காதல் பொங்க அப்படி மெதுவா தமிழ் அப்படின்னு பாருங்க. ஏன் திருட்டு பையன் மாதிரி மெதுவாக கூப்பிடுற, வேற எவ்வளையோ கூப்பிடுற மாதிரி கிழிஞ்சு வச்சுப்போ, எங்கிட்டனாலும் சிக்கலுங்க. இதை விட இன்னொன்று டெஸ்ட் வைப்பாங்க. ஆம்பளை எல்லாம் அந்த காய்கறி வாங்க போகலாம் அப்படின்னு. நம்மளால் ஏங்க வாரம் பெண்கள் தான் காய்கறி வாங்க போவாங்க, அதில் எக்ஸ்பர்ட். ஏன்னு கேளுங்க, 3 கிலோவுக்கு நம்மக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அங்கே 1.5 கிலோ வாங்கிக்கிட்டு 1/2 கிலோவை லவட்டிக்கிட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட 4 கிலோ இருக்குது அப்படின்றது. அதுலேயும் அவங்க காய்கறி வாங்குகிற அழகே தனியாக இருக்கும். ஆமாம், அவர் எடுத்து போட, அண்ணே இன்னும் கொஞ்சம் போடனே அப்படின்னு எடுத்து போட்டு அவர் பையில் போடையில் இன்னும் 2 எடுத்து போட்டுடுறது. ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணுவேன், மனைவி நமக்கு அருமையான வேலை கொடுத்துருக்கு, அன்றைக்கி நல்ல பேர் வாங்கிடுவோன்ட்டு நம்ம ஆம்பளால் காய்கறி வாங்க போயில எப்படி நிற்பாங்க தெரியுமா? நம்ம ஆள் மலை மாதிரி நிற்கிறது. அவன் காய்கறி கடையில் விற்காத காய்கறி, முத்துன காய்கறிக்கு, மாட்டு போடுற காய்கறி எல்லாத்தையும் அள்ளி அந்த பையில் போட்டு, சார் நிறையாக்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்றது. காசை கொடுத்துட்டு இவர் பெரிய மன்னர் மாதிரி வர்றது. வந்து அவன் ராஜபாட் ரங்கதுரை மாதிரி அப்படி வருவார். வந்த உடனே இந்த அம்மா பையை பார்க்கும், பார்த்துட்டு நம்ம ஆளை பார்க்கும். என்னது காய்கறி, வேற என்ன, நான் கறி நான் சொன்னேன், என்ன அது அப்படிங்க. பாருங்க, வெண்டைக்காய் எடுத்து டபக்குன்னு உடிக்கும். இது ஏற்கனவே முத்தி முறைச்சது தானே, அந்த அம்மாவை சொல்லலை, வெண்டைக்காயை சொல்கிறேன். அப்படி முத்தி பார்த்துட்டு என்னது அப்படிங்க, வெண்டைக்காய். அதில் தெரியுது உன் முகர மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். நம்ம ஆள் ஏன் அவ்வளவு முத்தி போச்சான். அதை விட இந்த முருங்கைக்காய் எடுக்கும் அப்படி முறுக்கும். நம்ம ஆள் ராத்திரிக்கு இவன் கையை முறுக்கிற மாதிரியே முறுக்கும். இது என்னது அப்படிங்க, முருங்கைக்காய். எடுத்துக்கொண்டு போய் மாட்டுக்கு போட்டாலும் திங்காது. அவ்வளோ பாடுபடுத்தி நம்ம ஆள் நமக்கு உண்மையிலே ஒன்றும் தெரியாதோ அப்படிங்கிற இடத்துல வந்துடுவான். ஏன் வெளியில் வந்துட்டு நம்ம அப்படி முட்டா போயிடலாம், உண்மையிலே ஒன்றும் தெரியாதா, நம்ம பைத்தியமா அப்படின்னு நம்மால் நினச்சிட்டு வருவான். ஆனால் உண்மையிலேயே குடும்பம் எப்படிப்பட்டது அப்படின்னு கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாரு. மனைவி வந்தா அவன் வாழ்க்கை எப்படி போகும் தெரியுமா? நடந்தா காஞ்சனையில செழிக்கும், சிரிச்சா கோயில் மணி ஒலிக்கும், கட்ட கண்ணு பாடும், நீரும் வேகம் ஏது, நீயும் போனா நானும் ஏது, என்னுயிரே என்னுயிரே நீ இரு, உன்னுயிரும் போகும், தாழம் பூவே வாசம் வீசு, தாயின் தாயே கொஞ்சம் பேசு, விடுதலும் அசலும்